ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குருமகிமை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 33வது வாரமாக நம்முடைய குருநாதர் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னை நாடி வந்த மிருகங்களையும் ஆபத்தில் காத்து அருளுகின்றார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் கேட்டுருக்கோம். இதை நேரில் கண்கூடாக கண்டு அதை நமக்கு பக்தை ஒருவர் பகிர்ந்ததைத்தான் நாம் கேட்டுருக்கோம். கருணா அப்படின்னு பெயர் கொண்ட யானை. அந்த யானை சிங்கேரியில் தான் இருக்குது. அந்த யானைக்கு ஒரு சமயம் காலில் ரொம்ப வலி. என்ன காரணம் அப்படின்னே தெரியல. யானையால் நடக்கவும் முடியல. பாகன் என்ன பண்ணுறான், நடக்க முடியல அப்படிங்கிறதுனால கட்டி போட்டுடுறான் யானையை. டாக்டர் வரார். டாக்டர் வந்து பார்த்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், யானையை இப்படி நடக்காமல் விட்டுட்டா அதுக்கப்புறமா அதுக்கு கால்லாம் மரத்து போய் எழுந்து நிற்கவே முடியாமல் ஆயிடும், அசைக்க கூட முடியாமல் போயிடும் கால்களை. அதனால் எப்படியாவது அதை நடக்க வச்சு தான் ஆகணும், முயற்சி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். யானை பார்க்கணும் ரொம்ப முயற்சி பண்ணி யானையை துங்கா நதி பாலம் வழியாக சாரதாம்பாள் சன்னதிக்கு கூட்டிகிட்டு போய் நமஸ்காரம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினச்சிண்டு மற்ற பாகன்களையும் அழிச்சுண்டு கிளம்புறான் அவன். கருணாவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல நடந்து போகிறது. அது பாலத்தின் மேலே ஏறி 2 அடி தான் வச்சுருக்கும். அதுக்குள்ளே அதோட கால்கள் செயலிழந்துடுத்தோ வலி தாங்காமல் கண்களில் கண்ணீர் வழியறதாம் யானைக்கு. அப்படியே நின்றுடுதான். டாக்டரும் வரார். உடனே டாக்டருக்கு சொல்கிறா. டாக்டரும் வரார், வந்து பார்க்குறார். ஒன்றும் பலனே இல்லை. எல்லோரும் பாலத்தில் போகிறதுக்கே பயப்படுறா. ஏன்னா அந்த யானை வாலை கூட ஆட்டாமல் அடித்து வச்ச சிலை மாதிரி அப்படியே நிற்கிறதான். உட்காரக்கூட இல்லையா, அப்படியே நிற்கிறதான். விஷயத்தை ஆச்சாரியாள் காதுக்கு கொண்டு போகிறா. ஆச்சாரியாள் கண் மூடி தியானம் பண்ணுறா. தியானம் பண்ணி கொஞ்சம் குங்கும பிரசாதத்தை ஒரு பையன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். அந்த குங்கும பிரசாதத்தை யானை பாகன் இட்டு விடுறான் யானைக்கு. அந்த பிரசாதம் இட்டு விட்ட உடனேயே கருணா தெம்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டா. தன்னோட கொட்டடியை நோக்கி அதை நடக்க ஆரம்பிச்சுடுத்து. என்னதான் குருவின் கருணை, யாருக்குத்தான் குருவின் கருணை? குருவின் கருணை கிடைக்காத மனுஷா இருப்பாளா? மிருகங்கள் இருக்குமா? டாக்டர்களால் நடத்த முடியாத ஒரு அற்புதத்தை ஆச்சாரியாலோட குரு பிரசாதத்தினால நடந்துடுத்து அப்படின்னா அது எப்பேற்பட்ட அற்புதம் இல்லையா? இந்த அற்புதத்திலும் அற்புதம் அப்படின்னு யாருமே ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவும் முடியாது இல்லையா? ஸ்ரீ குருநாதர்கிட்ட இதை பற்றி கேட்டபோது அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. யானை வந்து நடக்க முடியல, கஷ்டப்படுறதுன்னு சொன்னால்
அதோட கஷ்டம் எனக்கு வேதனையாக இருந்தது. நான் ஆஞ்சநேயா, யானை பாவம், அதுக்கு நடக்க கால்களில் சக்தி கொடு, அவ்வளோதான் கேட்டேன். நான் வேறு ஒன்றுமே நான் கேட்கலையே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சேன். அவ்வளோதான், நான் ஒன்றுமே பண்ணலை. அந்த ஆஞ்சநேய சுவாமி தான் யானைக்கு பலம் கொடுத்துருக்கார் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற ஆச்சாரியால். ஆனால் இந்த ஆஞ்சநேயலும் நம்முடைய ஸ்ரீ மகா சன்னிதானம் அவர்களோட பூர்வாசிரம பெயர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சீதாராம ஆஞ்சநேயலும் அப்படின்னு. அந்த சக்தியினை யானைக்கு யார் வழங்கியது அப்படிங்கிறத நிச்சயமாக நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா. இப்போ சென்னையில் கண்ணன் அப்படிங்கிறவர் சொல்ல போகிறார். அவர் சொல்கிறார், என்னோட வாழ்விலும் உத்தியோக அலுவல்களிலும் குரு கிருபையால் எத்தனையோ எத்தனையோ நன்மைகள்லாம் நடந்திருக்கு. குருவின் அருளால் என்னுடைய பிள்ளை கார்த்திக்கும் என் மகள் அபர்ணாவும் நன்னா படித்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், 2008ஆம் ஆண்டு ஒரு ஆகஸ்ட் மாதம் நடந்த சம்பவம் எங்களுக்கு ரொம்பவும் அதிசயமானதுன்னு சொல்கிறார். வழக்கம் போல் சாதுர்மாசிய குரு தரிசனத்துக்காக அவரும் அவர் மனைவியும் ஷிமோகா வழியாக சிங்கேரிக்கு வந்துட்டுருக்கா. வழியெல்லாம் நல்ல மழை, எல்லாருக்குமே தெரியும் ஜூலை ஆகஸ்ட்டு நல்ல மழை இருக்கும்னு தெரியும். அவரும் அவர் மனைவியும் வந்துட்டுருக்கா இல்லையா, வழியெல்லாம் நல்ல மழை. இவா ஒரு டாக்ஸியில் தான் வந்துட்டுருக்கா. ரொம்ப சிரமப்பட்டு ஓட்டுறார் டாக்ஸி டிரைவர். அப்படியும் ஹரிஹரபுரா அப்படிங்கிற அந்த ஊர் தாண்டி சிங்கேரிக்கு சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் ரோடு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மேலே போகிறதுக்கு வழி இல்லை. வெள்ளம் படிய சாயந்தரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து எல்லாருக்கும். அதனால் அவள் டிரைவர் என்ன பண்ணுறார், ஹரிஹரபுராவில் ஸ்ரீ சாரதாம்பாள் கோவில் இருக்கு, வேண்டுமானால் அங்கே அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு ஷிமோகா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மழையும் குறையவே இல்லை. வேறு வழி இல்லாததுனால அவளும் ஹரிஹரபுரா மடத்துக்கு போகிறா. ஆச்சாரியால் ஏதேனும் வழி செய்வார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு டாக்ஸியை திருப்பி போக சொல்லிட்டா. மடத்தில் குளித்து ஸ்ரீ சாரதாம்பாள் தரிசனம் செஞ்சுட்டு போஜனம் ஆயிடுத்து. அப்படியும் நல்ல மழை. அதனால் ஷிமோகா வழியாக சென்னைக்கே வந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த வாரம் திரும்ப சிங்கேரிக்கு வரலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு வரா. அவள் ஷிமோகா போகிறதுக்கு பஸ்ஸும் வந்துடுத்து. ஆனால் என்னென்னா அந்த பஸ்ஸு அப்படி ஒரு கூட்டம்னா கூட்டம், நெரிசல்னா நெரிசல். அப்படி ஒரு கூட்ட நெரிசலில் எப்படி நாங்கள் ஏறுறது அப்படின்னு அவள் தயங்கி நிற்கிறா. அப்படி அவள் தயங்கி நிற்கிற அந்த நேரத்தில் ஆப்போசிட் சைட்லேருந்து, எதிர் திசையிலேருந்து அதிசயமாக சிங்கேரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிங்கேரியில் இருக்கும்போது ஷிமோகான்னு கத்தின்னு இருப்பார் கண்டக்டர் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த எதிர் திசையில் வந்த பஸ்ஸு சிங்கேரி ஆக்கும்பே வழி செல்லும் பஸ் வருது. உடனே அவள் என்ன பண்ணுறா, குருநாதர் தான் நமக்காக அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு மடமடான்னு கிராஸ் பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறுறா. ஏறி அவள் சிங்கேரிக்கு வந்து சேர்ந்த போது ராத்திரி 7:30 மணி. உடனே சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு நரசிம்மவனம் கிளம்புறதுக்கு நினைக்கிறா. முதல் நாளைக்கு மாலையிலிருந்தே அங்கே கரை புரண்டு ஓடிய துங்கா நதி வெள்ளத்தினால பக்தர்கள்லாம் போவது தடை செய்யப்பட்டிருக்கு. அது இவாளுக்கும் தெரிய வருது. சரி, இருந்தாலும் முயன்று பார்க்கலாம் அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா, ஒரு 8:30 மணிக்கு பாலத்தை வந்து அடையிறா. பாலத்துக்கிட்டக்க வரா. என்ன ஆச்சரியம்னா, அவள் அங்கே போன போது வெள்ளம் ரொம்பவும் வடிஞ்சுடுத்து. அதனால் அன்னைக்கே அவள் குருநாதரையும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜையையும் பார்க்குற பாக்கியம் அவளுக்கு கிடச்சிது. எப்பேற்பட்ட அதிசயம் இல்லையா அது. மறுநாளைக்கு கார்த்தால குரு தரிசனத்துக்கு அவள் கிளம்பி போயிட்டு ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா. அப்போது ஆச்சாரியாள் கேட்குறா அவள்கிட்ட, நேற்று வந்தேளோ அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் அப்படி கேட்டதே அவளுக்கு பரம ஆச்சரியமாக இருக்குது.
அப்போது குருநாதரோட திருஷ்டி நேத்திக்கே நம்ம மேலே பற்றுத்து அப்படின்னு நினச்சிக்கிறா. எப்பேற்பட்ட பாக்கியம் ஆச்சாரியாலே இப்படி கேட்டது இல்லையா? அப்போது இவாளும் உடனே சொல்கிறா, முதல் நாளைக்கு என்னெல்லாம் நடந்தது, குருவின் தரிசனம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆதங்கம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போது சிரிச்சுண்டே அவர் சொல்கிறார், எவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி குருவை தரிசிக்காமல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் அவளுக்கு. இவாளுக்கு ஆச்சாரியாலின் அருளை நினச்சி அப்படி ஒரு கண்ணீர் பிரவாகம் எடுக்கிறது. நமக்கு கண்ணீர் வரலை, அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் அப்படி ஒரு ஆனந்த சந்தோஷம். எவ்வளோ ஒரு 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 கருணை ஆச்சாரியாளுக்கு நம்ம மேலெல்லாம். நம்ம தேடி வந்திருக்கோம், நமக்கு கொடுத்துருந்தோம் தரிசனத்தை அப்படின்னு அவருக்கு எத்தனை ஒரு கருணை நம்ம மேலே இல்லையா? குருநாதரின் கருணையையும் அன்பையும் விட வேறு என்ன இருக்கு நமக்கு வாழ்வில்? இந்த சம்பவத்தை நினச்சா அவளுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே மெய் சிலிர்த்து போயிடுறது இல்லையா? இப்படி எத்தனையோ அற்புதங்களை ஆச்சாரியால் இன்னும் இன்றும் நிகழ்த்திட்டு தான் இருக்கா. வெங்கட்ராமன் சுப்பு மீனாட்சி அப்படிங்கிறவா சென்னையிலேருந்து சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, அவர் பெயர் வெங்கட்ராமன். அவர் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 33 வருஷம் வேலை பண்ணிட்டு இருக்கார். 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெறார் பணியிலிருந்து. அப்போது அது முதல் குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் அனுகிரகத்தினால என் வாழ்க்கையில் தோன்றிய மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல நீங்கி இருக்கு. அவைகளில் சிலவற்றை மட்டும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஆனால் அவற்றில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நமக்கு சொல்கிறார். இவர் சொல்ல போகிற விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி. ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.